ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி ஞானேஸ்வரருடைய அவர் கையால் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன கோவிலுக்கு நம்ம செல்லவிருக்கிறோம். முதல்ல பாருங்கள், இந்த கோவிலுடைய பிரகாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முழுக்க முழுக்க மறுசுழற்சி, அதாவது தூக்கி எறிய வேண்டிய பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம இதெல்லாம் பயன்படுத்தாத பொருட்கள். இந்த ஊதுபத்தி பாக்ஸஸ்ஸு, இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி சேர்த்து வைத்து இந்த ஊதுபத்தி பாக்ஸ் வீசாமல் இது நம்ம இந்த கோவிலை உருவாக்கியிருக்கிறோம். ஞானேஸ்வர் இந்த கோயிலை உருவாக்குறதுக்காக அவர் ரொம்ப முழு கவனம் செலுத்தி இதை உருவாக்கியிருக்காரு. உருவாக்கின பிறகு அந்த கோவிலுக்குள்ளே பாருங்கள், அவருக்கு இஷ்ட தெய்வமான, அவருக்கு பிடித்த தெய்வம் ஒரு ராமபிரானுடைய ஒரு விளக்கு உள்ளுக்கு வைத்திருக்காரு. அந்த விளக்கு பாருங்கள், உள்ளுக்கு அதை எப்போதும் விளக்கு பார்த்து ராம் ராம் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர். ஸோ இதுதான் இந்த கோவிலை சுற்றியும் ஏறக்குறைய ஒரு 7 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது. 7 தூண்கள். கீழே அந்த பாக்ஸஸ் உள்ளக்கு, அந்த ஊதுபத்தி ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் கீழே தரை அமைக்கப்பட்டிருக்குது. அதோடைய மெயின் பாக்ஸ் கூரையாக அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஊதுபத்தி பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இந்த முழுக்க அந்த அந்த ஒரு ஊதுபத்தி பாக்ஸால் உருவாக்கப்பட்ட கோவில் தான் இது. ஆகவே மாணவர்களுக்கு, நம்ம குழந்தை பருவத்தில் இருக்க குழந்தைகளுக்கு இம்மாதிரியான மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்தி இந்த மாதிரி வீடுகள், கோவில்கள் இப்படி அமைக்கும் பொழுது, இல்லை மற்ற கைவினைத்திறன் பொருட்களை உருவாக்கும் பொழுது அவருடைய அறிவுத்திறன் மேம்படும். ஆகவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே பெற்றோர்களே. வணக்கம்.